வணக்கம் நண்பர்களே, நீங்கள் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்கன்னு நம்புகிறேன். இன்றைய பார்த்தீங்கன்னா ஒரு இங்கிலாந்தில் உள்ள ஒரு உருளைக்கிழங்கு தோட்டத்தில் நிற்கிறேன். அதுவும் சிகப்பு உருளைக்கிழங்கு. வாங்க உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் உருளைக்கிழங்கு, சிகப்பு உருளைக்கிழங்கு செடி. ஓகே, செடி இதில் பார்த்தீங்கன்னா காய் எல்லாம் இருக்குது. இங்கே பாருங்கள், உருளைக்கிழங்குல காயை பாருங்கள், தக்காளி காய் மாதிரி இருக்குது. இதான் உருளைக்கிழங்கு காய். இதான் உங்களுக்கு பிச்சு காட்டுறேன் பாருங்க. இதான் உருளைக்கிழங்கு காய். இதான் அப்படியே தக்காளி காய் மாதிரியே இருக்குது. நீங்கள் பாருங்கள், புடிங்க காட்டுற நல்ல புடுங்குற சேசு பிச்சு காட்டுறா தக்காளி காய் மாதிரி உள்ளே இருக்குது. இங்கே விதையோடு இருக்குது. அப்படியே தக்காளி காய் தான். நாங்கள் தக்காளி காய் சமைக்கிற காய் மாதிரியே இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு உங்களுக்கு புடிங்க காட்டுறோம் எப்படி பெரிய உருளைக்கிழங்குகள் உள்ளே இருக்குண்டு. ஆனால் நல்லா சேர்ச்சிக்கு வந்துட்டுது. இங்கே சிகப்பு உருளைக்கிழங்கு இங்கே பாருங்க எப்படி இருக்குது. சூப்பராக தான் இருக்குங்க. கலரை பாருங்க. ஆனால் சிகப்பு ஒயிட்டை விட சிகப்பு நல்ல டேஸ்ட்டுன்னு கூட. அப்படியே கிண்டா உருளைக்கிழங்கு வர இங்கே வாருங்க, கிண்டு வர இங்கே ஒரு செடியிலேயே ஒரு செடி பிடிங்கினாலே காணும். கையில் வச்சிருக்க இடம் காணாது, நிலத்தில் வச்சிருக்கீங்க பாருங்க. எவ்வளவு வருதுன்னு காட்டுறேன் உங்களுக்கு. இங்கே சைஸை பாருங்க, கலரை. இங்கே உருளைக்கிழங்கு சைஸ் எந்த பெரிய உருளைக்கிழங்கு பாருங்க. ஒன்றுதான் உங்களுக்கு பிடிங்கினான். எவ்வளோ உருளைக்கிழங்கு சுற்றி இருக்குன்னு ஒன்றுக்கே நிறைய உருளைக்கிழங்கு இருக்குன்னு. ஒன்றுலேயே ஒரு 7-8 இருக்கும் போல. என்ன 15 கிட்ட வந்துடுது. இவங்க என்ன செய்வாங்கன்னா டிராக்டரால் அப்படியே கிளறி விட்டாங்கன்னா கீழே இருந்து அடியில் இருந்து எல்லாமே வந்துடும். இப்போ நான் கையால் கிளறுறேன். உருளைக்கிழங்கு எவ்வளவு உருளைக்கிழங்கு ஒரு பேக்கு போதாங்க. இது ஒரு மரத்துலையா? ஒரு மரத்துல ஒரு செடியில இவ்வளவு உருளைக்கிழங்கு வந்துருக்கு. இது அப்படிங்கன்னா இது அளவு இப்போ வரும். இதே எனக்கு போதும். அவ்வளோ உருளைக்கிழங்குன்னு நினைச்சிட்டு. இப்போ இது எத்தனை கிலோ இருக்கும்? இது அப்படியே ஒரு 2 கிலோவுக்கு மேலே இருக்கு. இது அப்படியே 2 கிலோவுக்கு மேலே இருக்கும் உருளைக்கிழங்கு. அதோட டேஸ்ட் இந்த உருளைக்கிழங்கு வெள்ளையை விட சிவப்பு உருளைக்கிழங்கு டேஸ்ட் என்ன சமைக்கிறேன். வெள்ளைக்காரர் கூட சிவப்பு தான் வாங்கி சமைப்பாங்க. டேஸ்ட் கூடாது. இது ஃபுல்லாவே அப்படியே உருளைக்கிழங்கு தான். ஃபுல்லாவே உருளைக்கிழங்கு தான். அங்கால கிண்டி விட்டு கிடக்குது. அங்கால பிடுங்கிட்டாங்க. இங்கே நீ இதை அதை பிடுங்கிட்டு நீங்கள் பிடுங்க ரெடி. இதெல்லாம் ரெடி ஆயிட்டு. இந்த ரெடின்னா என்னன்னு தெரியும். இந்த மஞ்சளா இருக்குமே, மஞ்சள் இலை வந்து மஞ்சளாகி சேர்த்துக்கு வந்து இதுக்கு வந்து இந்த பேர் ஒரு மரத்தில் கிண்டினதே போதுமான உருளைக்கிழங்கு வந்துடுவேன். என்ன மரம் கிண்டு ஒன்றா 2 பேக்கு வந்து பேக்கை கொண்டு போய் எடுக்க போகிறோம். நான் உங்களுக்கு காட்டுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா காய முழுக்க வழியாக காட்டணும். ஒரு மரத்தில் இங்கே பாருங்க, உருளைக்கிழங்கு காயை பாருங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்களோ தெரியாது எல்லாரும். இங்கே உருளைக்கிழங்குல காயை பார்த்தீங்களா? இதான் உருளைக்கிழங்குல காய் வளரும். நானும் முன்னே தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்கணும் உருளைக்கிழங்குல இப்படி காய் வளர்றது. எந்த நான் வீட்டு தோட்டத்தில் உருளைக்கிழங்கு வச்சுனா நான் காய் வரதுக்கு முன்னுக்கே உருளைக்கிழங்கு நிறைய வந்ததை பிடுங்கிட்டேன். பூ இருக்குது, நல்ல ஒயிட் கலர் பூ பூக்கும். தேசி பூ மாதிரி தான் பூக்குறது உருளைக்கிழங்கு. ஆனால் இதுதான் காய், தக்காளி காய் மாதிரியே. தக்காளி அப்படியே சேம் தக்காளி காய் மாதிரியே இருக்குது. சின்ன தக்காளி காய். உருளைக்கிழங்கு விதையிலையும் முளைக்கும். என்ன விதை போட்டு முளைக்கும் போல. என்ன விதையில தான் கூட வச்சுட்டு பார்க்குறேன் நான். ஆனால் என்ன தான் பார்க்குறேன். இப்படி இருக்கு. கிழங்கு வச்சாலும் கிழங்குல இருந்தும் புது கிழங்கு வரும். கொத்து கொத்தாக காய் காய்ச்சிருக்குது. இது சிகப்பு உருளைக்கிழங்கு காய். ஆனா பச்சை காய் தான் காய்ச்சிருக்கு பாருங்க. ஓகே பாருங்க. எப்படி
இருக்குன்னு பாருங்க. எனக்கு நிறைய உருளைக்கிழங்கு தேவையில்லை, ஒரு மரத்துலேயே நிறைய இருக்குது. இது மற்றாக்கள் எடுப்பினா நான் பாருங்க இவ்வளோ உருளைக்கிழங்கு கொண்டு போனாலே காணும். எனக்கு கொண்டு ஒரு பேக்கை போட்டு அதில் வெயிட் போட்டு அவங்கள்ட்ட வாங்கிட்டு போகலாம். உருளைக்கிழங்கு அவ்வளோ பெரிய விலையும் இல்லை, எனக்கு தெரியல. அவங்கள்ட்ட கொண்டு போனால் அவங்க வெயிட் போட்டுட்டு அதுக்குரிய காசை கட்டிட்டு நாங்கள் கொண்டு போகலாம். என்ன ப்ளஸ் அப்படிங்க கொண்டு போய் நாளைக்கு இருக்கா சமைச்சு சாப்பிட்றாங்க. பொட்டேட்டோ ஃப்ரை, பொட்டேட்டோ கறி, பொட்டேட்டோ சிப்ஸ், பொட்டேட்டோ மசாலா. ரெட் கலரில் உங்களுக்கு நீங்களும் வாங்கி ரெட் கலரில் சமைச்சு சாப்பிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. ஆனால் ரெட் கலர் டேஸ்ட் தான், நான் சாப்பிட்ருக்குறேன். ஹோட்டலில் கூட எல்லாம் ரெட் கலர் தான் யூஸ் பண்ணுவாங்க. மழை தூர்ற மாதிரி இருக்குது, லைட்டாக மழை தூருது. இப்போ உருளைக்கிழங்கு இந்த விலையை பார்த்தீங்கன்னா ₹1.90. ஊர்க்காரருக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே ₹300 வருது. ஸ்ரீலங்கன் காசு. ஓ, ஸ்ரீலங்கன் காசு. இந்தியன் காசுண்டா ₹180 வரும். இதை பார்த்தீங்கன்னா ஓவர் 10 கிலோ தாண்டினா தான் எங்களுக்கு 50 பென்ஸ் குறைய போடுறாங்க. எல்லாத்தையும் ₹1.90. ஆனால் எங்களுக்கு கொஞ்சமே காணும். ஓவர் 10 கிலோ நான் கொம்பனிக்கு தான் வேண்டணும். இது ஓகே பார்த்தீங்களா? ஆனால் விலையும் அவ்வளோ பெருசு இல்லை, சீப்பாகவும் எடுக்கலாம், நல்ல ஃப்ரெஷ்ஷாகவும் எடுக்கலாம், நல்ல உருளைக்கிழங்கும் தேடி எடுக்கலாம். இதெல்லாம் போட்ட நிலம் தான் அவங்க பிடுங்கிட்டாங்க, எல்லாம் புடுங்கியாச்சு. அவங்க தண்ணி அடிக்கிறாங்க பாருங்க. எப்படி தண்ணியா பூச்சி மேலே தான் எனக்கு வடிவா தெரியாது. ஏதோ ஒன்று அடிக்கிறாங்க. தண்ணி தான் தண்ணி தான். ஒரே நேரத்தில் 5-6 வரைக்கும் அடிச்சு கொண்டு போகலாம் தண்ணி. ஏன்னா இந்த நிறைய பைப் இருக்கு, அதில் கிட்டத்தட்ட ஒரு 20 பைப்பு கிட்ட இருக்குது. அப்படியே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க. நீங்களும் இந்த பொட்டேட்டோ வெடி சாப்பிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.